அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்த்தி ராமச்சந்திரன். இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் ப்ளஸ் திருவிழா எல்லாம் சேர்ந்த மாதிரி அழகான ஒரு விலாகோடு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நடந்த முளைப்பாரி திருவிழா எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு குக்கிங் ரெசிபீஸோடு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து குக்கிங்க்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் தடபுடலாக நறுக்கி வச்சாச்சு. ஆல்ரெடி இவனுங்க எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகிட்டானுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு தலைவர் இவரை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. நல்லா மண் அடுப்பில் சூப்பராக சாணி போட்டு மொழுகியாச்சு. இந்த பக்கம் நம்ம சிக்கன் தலைவர் ரெடியாக இருக்காப்புல. அந்த சாணி போட்டு மொழுகின அந்த அடுப்பில் அழகாக வந்து கோலெல்லாம் போட்டு வாசல் எல்லாத்துக்கும் நாங்கள் எங்கள் ஊரில் பட்டை தீட்டுவோம். ரொம்ப அழகாக இருக்கும் திருவிழா அன்றைக்கி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ மட்டன் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கத்து இட்லி சட்டி இருக்குது. என்னடா இட்லி சட்டியில் எதுவும் இல்லையான்னு கேட்காதீங்க. இட்லி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக முடிச்சாச்சு சாப்பாடை. மத்தியானத்துக்கு வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பாத்திரம் நல்லா 2 கிலோ அளவுக்கு கறி வேகிற பாத்திரம் வச்சாச்சு. அதில் வந்து நம்ம சோம்பு தலைவர், அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், அப்புறம் தேவையான நம்ம ஹோல் ஸ்பைசஸ் அவனுங்க எல்லாரையும் சூப்பராக இறக்கி விட்டோம்னா எல்லோரும் நல்லா பொன்னிறமாக வரத்தட்டிக்கும் அவனுங்க செம்மையாக ரெடி ஆகிடணும். இங்கே ஒரு முக்கியமானவர் இவர் தான். இவர் இல்லைன்னா வேறு எந்த சாப்பாடுமே ரெடி ஆகாது. நம்ம கருவேப்பிலை அவரையுமே வந்து அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு, போட்டாச்சு. அவரும் நல்லா வதக்கட்டும். எல்லோரும் சூப்பராக வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே அவங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். எல்லா ஊர்லேயுமே முளைப்பாரி திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் முளைப்பாரி வளர்க்குற இடத்துலேருந்து மந்தைக்கு தூக்கிட்டு போவாங்க. மந்தையிலேருந்து மறுநாள் காலையில் ஒரு 12 மணி வாக்கில் முளைப்பாரியை கொண்டு போய் கரைப்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் வந்து சாயந்தரம் தான் வந்து பாரியை கரைக்கவே கொண்டு போவோம். அதுதான் எங்கள் ஊரோட கொஞ்சம் ஸ்பெஷல். நல்லாயிருக்கும் அந்த வியூ, அந்த பாயிண்ட்டு. ஈவினிங் நேரத்தில் அந்த அம்மனை கரைக்க போகிற நேரத்தில் வர்ற அந்த வானத்தில் ஒரு அழகான ஒளிகள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுதான் எங்கள் ஊரோட அந்த குட்டி ஸ்டோரி. வாங்க இப்போ நம்ம சமையலுக்கு வரலாம். இப்போ தக்காளி அவர் முக்கியமானவர், அவரையும் வந்து சேர்த்தாச்சு. இந்த பக்கம் ஒரு அஞ்சரை பெட்டி யார் கவனிச்சிங்கன்னு தெரில. இந்த இருக்க பாருங்க அந்த அஞ்சரை பெட்டி, அது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான அஞ்சரை பெட்டி. ஒரு 4 வருஷம் இல்லை 40 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த அஞ்சரை பெட்டி எங்கள் அம்மாச்சி கல்யாணம் பண்ணதுலேருந்து இருக்குது. அவ்வளோ ஸ்பெஷல். என்னென்னு சொல்கிறேன். மட்டன் வந்து ரெடி ஆகிட்டாப்புல. மட்டன் ஈரத்து தண்ணியை வந்து சேர்த்துட்டு அப்படியே நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளக்க சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு செம்மையாக கிளறிட்டு நல்லா அந்த விறகடுப்பில் சமைக்கிற சுகமே தனி. எத்தனை பேருக்கு விறகடுப்பில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு தனி ருசியை கொடுக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு தனியான ஒரு சுகம் இருக்குது. யார் யாரெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கிறோம். ஸோ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம் ஸ்மெல்லிங்காக சேர்த்துக்கிறேன். ஆனால் அது மட்டன் குழம்பு அந்த விறகடுப்பில் சமைச்சு அதை அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்றதுலாம் வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கி சக்தியோட மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மட்டும், அந்த ஸ்மெல்லுக்காக மட்டும் சேர்த்துக்கிறோம். மற்றபடி நம்ம வீட்டு மிளகாப்பொடி தான் நல்லா ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக. அப்படியே மிளகாப்பொடிலாம் சேர்த்துட்டு இவனுக்கு எல்லாம் ஒரு பக்கம் ரெடியாகி வரட்டும். உங்கள் ஊர்லலாம் எந்த மாதிரி திருவிழாலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? எந்த மாதிரிலாம் வித்தியாசமாக சில ஊர்களில் செலிப்ரேட் பண்ணுவாங்கண்ணா, உங்கள் ஊர்லலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு உங்கள் ஊருடைய பெருமைகளையும் உங்கள் ஊருடைய பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் எங்கள் ஊரில் நடக்கிற பெரிய திருவிழான்னு பார்த்திங்கன்னா முளைப்பாரி திருவிழா தாங்க. நல்லா மொத்த ஊரும் கூடி நின்று சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து இட்லி கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அப்படியே பாப்பாவுக்கும் வந்து மட்டன் குழம்பு வச்சு ஊட்டி விட்றலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்காங்க அம்மாச்சி. மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. அவளுமே வந்து ரெடியானோடனே பசிக்குதுன்னா சரி வாடா தங்கம்மா போட்டு கொடுக்குறேன்ட்டு அவளுக்கும் வந்து வச்சு இட்லியை வச்சு மட்டன் குழம்பு வச்சு ஊற்றியாச்சு. உள்ளக்க வந்து சிக்கன் கிரேவி வைக்கலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு வச்சிட்ருந்தேன். அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, வெளியிலே வந்து வச்சுக்கலான்னு சொன்னோடனே வெளியிலே வைக்கலான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் திரும்பி. என்னோடய கையில் மருதாணி எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. எனக்கு மருதாணி வைக்கிறது அவ்வளோ பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்லா சூப்பராக செவந்திருந்துச்சு மருதாணியுமே. சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ், அதுக்கப்புறம் வந்து சோம்பு, நம்ம வெங்காயம், தக்காளி எல்லா தலைவர்களையுமே உள்ளே இறக்கிட்டேன். எல்லோரும் நல்லா இப்போ சூப்பராக விளையாடிட்டு இருந்தானுங்க. ஆனால் என்ன பாதியிலே எல்லோரையும் வேறு வழி இல்லாமல் வெளியில் கூட்டிகிட்டு போக வேண்டியதாகிடுச்சு. சரி வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே நல்லா அலையக்க தூக்கிட்டு போய் வெளியில் விட்டேன். அவனுங்களும் சூப்பராக வெளியில் இருக்கிற விறகடுப்பில் செம்மையாக ரெடியாக ஆரம்பித்தானுங்க.
சரி நமக்கு ஒன்றும் விறகடுப்பில் உட்காந்து சமைக்கிறது புதுசு இல்லையேன்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை அங்கேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பார்த்தா செம்மையாக வெயில் வந்துட்டாப்புல. நல்லா அந்த வெயிலில் அழகாக மின்னிட்டு இருந்துச்சு. அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் இது எப்படியும் ஒரு 1.5 இருக்கும்னு நினைக்கிறேன், 1.5 kg இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஈவினிங் வர்ற கெஸ்ட் எல்லாத்துக்கும் நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கொலக்கட்டை வச்சு கொடுக்கணும் முளைப்பாரிக்குன்னு சொல்லிட்டு உள்ளக்க நாங்கள் கொலக்கட்டையை வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க அம்மாச்சி. சரின்னு விட்டாச்சு. பாருங்களேன் எப்படி ஆவி பறக்குதுன்னு, அப்படியே தடபுடலாக இருக்குல்ல. நல்லா இந்த கொலக்கட்டை எல்லாம் கண்டிப்பாக காலி ஆயிரும் சாயந்தரத்துக்கு அப்படின்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். நல்லா கொலக்கட்டை எல்லாத்தையும் இந்த ஒரு பிளேட் நிறைய பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கன் மசாலா வந்து நம்ம சக்தியோட சிக்கன் மசாலாவே ஃபுல்லாக ஒரு 2 பேக்கேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 பேக்கெட்டே வந்து ஃபுல்லாக கொட்டி அப்படியே கிளறி விட்டுட்டு அவனுங்களை ஒரு பக்கம் ரெடியாக விட்டாச்சு. அவனுங்க பாட்டுக்கு ரெடி ஆகட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு நானும் போயிட்டேன். இதில் ஃபுல்லாமே வந்து குக்கிங், அதுக்கப்புறம் வந்து நம்ம முளைப்பாரி அது மட்டும் தான் வரும். நாங்கள் கிளம்புனதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தோம். எங்கே இருக்கிற திருவிழா மூடில் தான் என் பிள்ளைக்கு அழுகெல்லாம் எங்கேருந்து வரும்னே தெரியல. அவ்வளோ ஒரு அழுகை, எங்கேருந்து தான் அந்த கண்ணீரெல்லாம் தேக்கி தேக்கி வச்சுருப்பாளான்னு தெரியல. அந்த அவளுக்கு கிளம்புறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த குளிச்சுட்டு கிளம்புறது தான் கொஞ்சம் பிரச்சனை. அந்த மாதிரிக்கு நிறைய அலப்பறை பண்ணி அவள் நம்மளை வீடியோவே எடுக்க விட மாட்டா. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பா. சரி அவளையும் சமாளிக்கணும்லன்னு சொல்லிட்டு எடுக்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை தான் எடுத்தேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் நல்லா சமைச்ச கறி சாப்பாடு எல்லாத்தையும் கொலக்கட்டையிலேருந்து இட்லி கறி குழம்பு சாப்பாடு எல்லாம் சேர்த்து வச்சு ஃபுல்லாக நல்லா வயிறுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அம்மாவோட நல்லபடியாக தூக்குவோம். எங்கள் ஊரோட வழக்கம் இது தான். நாங்கள் எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் போய் அம்மாவோட தூக்க போவோம். அங்கே போயிட்டு எல்லோரும் அம்மாவோட தூக்கி வரிசையாக அழகாக இருந்துச்சு. இந்த வருஷம் சூப்பராக இருந்துச்சு. அழகாக நடந்து வருவோம். பாப்பாவுக்கு இது முதல் முறை, ஃபஸ்ட் டைமாக அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஓடு போட்டிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவளோட ஓடும் சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். பாப்பாவுக்கு இது முதல் முளைப்பாரி, அதனால் அவளுமே கொஞ்சம் பயப்படுவா, மேனேஜ் பண்ண மாட்டான்னு நினச்சோம். ஆனால் அவள் சமத்தா அழகு பிள்ளையாக அவங்க பெரியம்மா கிட்டே வந்து இருந்துக்கிட்டா. அத்தையுமே வந்து நல்லா சூப்பராக கேர் பண்ணி அவளை கொண்டு வந்தாங்க. அவளும் பயப்படாமல் நல்லா அழகு பிள்ளையாக முளைப்பாரி வந்து தூக்கிட்டு வந்தா. பாப்பாவோடைய இந்த முளைப்பாரி லுக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாப்பாவோட ஓடுமே ரொம்ப அழகாக வளர்ந்துருந்துச்சு. அப்புறம் நானும் என் தங்கச்சி 2 பேரோட ஓடும் இன்னும் ரொம்ப அழகாக வளர்ந்துருந்துச்சு. ரொம்பவே மனநிறைவோடு சூப்பராக வந்து நைட்டு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பகலில் இருக்குது. பகலில் நாங்கள் ஈவினிங் தானே கரைப்போம்னு சொன்னேன். ஈவினிங் அந்த வியூவாக இருக்கட்டும், அந்த வானம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நாங்கள் அம்மாவோடு கரைக்கிற அந்த குளத்தோடைய வானத்தை பார்க்கும் போதே ஆசாசையாக இருக்கும். ஏன்னா அந்த அன்னைக்கு மட்டும் அவ்வளோ ஒரு அழகாக அந்த சூரியன் மறைகிற அந்த ஒரு அழகு வந்து இருக்கும். நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பகலில் வந்து நாங்கள் ஒரு 4 o'clock போல் போவோம். போயிட்டு மந்தையிலேருந்து முளைப்பாரி எல்லாத்தையுமே வந்து தூக்கி நல்லபடியாக கொண்டு போய் அந்த குளத்துல வந்து கரைச்சிட்டு சூப்பராக வந்து முடியும். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் அண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலில் நிறையா குக்கிங்ஸ், அதுக்கப்புறம் நான் படிக்கிறது சம்மந்தமான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணலாமன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்.
விழிகள் தோன்றும் என்னை தூண்டும் ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம் அவன் பேரை பனித்துளி விழுவதால் அணையாத தீபம் தொலைவிலே கிடைத்ததே எனக்கான யாவும் அவனோடு பேசும்போது அது போல வார்த்தை ஏது தேத்தளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்த நான் சேலை நதியோரமாய் நீந்தி விளையாடவா நாளும் மின்னல் கொஞ்சம் தாழம்பூவை சொல்லி ஆசை கேணிக்குள்ளே ஆடும் மீன்கள் நான் சொன்ன இந்த ஒரு அழகான மாலை பொழுதும் வந்துருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக எப்படி இருக்குது நீங்களே பாருங்களேன். அது எப்படி வார்த்தையால் வர்ணிக்கிறதுன்னு கூட தெரில. அவ்வளோதான், இப்படி தான் எங்களோட திருவிழா வந்து முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த vlog பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.